ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல் என்ன போகிறோம் அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் பார்ட் 2 ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் அண்ட் குயிக் மோஸ்ட் டெலிஷியஸான பாதுஷா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். You know I came through with the fuego. You know I came through with the fuego. You know I came through with the ஹோம்மேட் பாதுஷா செய்கிறதுக்காக 2 கப் மைதா எடுத்திருக்கோம், 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கோம், 100 ml நெய் எடுத்திருக்கோம், தேவையான அளவு தண்ணி, உப்பு எடுத்துக்கலாம். ஒரு அகண்ட பாத்திரம் இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. 2 கப் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பாதுஷா வந்து கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம சமையல் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 100 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தயிர் எடுத்துக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவே போதுமானது. தயிர் மாவோட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ்டாக ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாவை நம்ம வந்து ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், மாவு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ இந்த நம்ம மாவு வந்து இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா உள்ளே போகணும், ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் பாதுஷா பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். எண்ணெயும் வந்து அவ்வளவும் பிடிக்காது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ மாவு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இறங்கணும். இப்படி பார்த்துக்கோங்க, 2 கண், மூக்கு, வாய் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே அழகாக ஸ்ட்ரக்சராக தெரியணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் வந்துடுச்சு அப்படின்னா மாவு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ மாவு வந்து அப்புறம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடில் நம்ம பேன் எடுத்துக்கலாம். அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்து ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம மாவு எடுக்கலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பூரிக்கு எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல மாவு வந்து அழுத்தி நீங்கள் தேய்ங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே விரிசல் வராது. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடுங்க. மாவு நல்லா வந்து கிரிப்னஸ் இருக்கணும். ஓகே, சூப்பராக பண்ணிட்டோம். இதில் நம்ம நல்லா குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஓட்டை இருக்கும். ஸோ பாதுஷா பார்க்கும்போதே மெயின் திங் அப்படி தானே இருக்கும் இல்லையா, அந்த உளுந்த வடைக்கு போடுவோமே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கொண்டு வந்துக்கணும். மாவு நீங்கள் நல்லா லூஸாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹோல் போகும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீடாக இந்த மாதிரி ஒரு 5-6 எடுத்து பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம பாதுஷாக்கு எல்லாமே மாவு பிடிச்சி ஹோல் பண்ணி ரெடி பண்ணி சூப்பராக எடுத்து வச்சிட்டோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பக்காவாக வந்து சூடாயிடுச்சு.
ஸோ ஒரு மிதமான சூடில் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க பாதுஷா மாவு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் வந்து நீங்கள் சைடில் நீங்கள் ஒட்டாமல் நீங்கள் போட்டுக்கோங்க கூட. நீங்கள் ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இது சூப்பராக வறுத்து எடுத்துடலாம் நம்ம. இது வந்து சிம்மில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா 2 சைட்லேயும் நம்ம திருப்பி விடணும். கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இப்போ நம்ம பேன் எடுத்துக்கலாம். 1.5 கப் சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான ஸ்வீட்னஸ். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை அதிகம், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கரை பாவு வந்து நல்லா காய்ச்சணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாதுஷா ஒரு சைடில் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக எல்லா இடத்துலையும் திருப்பி விட்டுக்கலாம். சர்க்கரை அந்த பக்கம் வந்து பாவு காய்ச்சிட்டே இருக்குது. சர்க்கரை வந்து கொதி வந்துட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், பதம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி ஒட்டி வரணும். ஸோ வாட்டர் மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வாசனைக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வாசனைக்காக உங்ககிட்ட வேறு ஏதோ ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி பாகில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக வித்தின் ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பாதுஷா ரெடி ஆகிடுச்சு அண்ட் பாகும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வித்தின் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஸ்பீடாக முடிச்சிடலாம். மாவு வந்து ஊறதுக்கு தான் நம்ம டைம் எடுத்துக்கும், தவிர இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நம்ம பாதுஷாவை வந்து இந்த பாகில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊறினா போதும். உங்களுக்கு நல்லா வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாதுஷா உள்ளே போகும். சர்க்கரை பாவு நல்லா மாவு உள்ள பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊறும்போது உங்களுக்கு பாதுஷாவோட சைஸும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ கடையில் நம்ம எப்படி நம்ம வாங்குவோமோ அதே டேஸ்ட்டுக்கு இந்த அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ இதோட டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து 2-3 முந்திரி எடுத்திருக்கோம். ஸோ அந்த முந்திரியை நம்ம எண்ணெயில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்கரேஷனுக்காக நம்ம செரி எடுத்திருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி செரிஸ் வித் நீங்கள் செரியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோஸ் எசன்ஸோட ஸ்மெல்லுக்கும் அண்ட் இந்த பாதுஷாவோட அந்த ஃப்ளேவருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் மைதா இந்த மாதிரி எண்ணெய் பொருட்கள் இருக்கும்போது கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கோங்க. பாதுஷா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்வீட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஹோம்மேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்வீட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்டடாக ஒரு ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ உங்களுக்கும் ஃபேவரட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைண்ட்லி ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மாமி பாவம் சேனலின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹோப்பிங் திஸ் Diwali brings healthy and wealthy happiness. So thank you so much. Thanks for watching and keep support with us. Thank you. நடுவில் பார்த்தா இப்போ ஓகே தானே? போட்டான் போடு போடு போடு. நடுவில் பார்த்தனா இப்படி தானே? போடு போடு, எப்படியோ ஒன்று போடு, மெதுவாக போடு, மேலே தலிக்குது. தெரிக்காம போடு. கம்பியை போடு. அப்படிங்க கறி இது கம்பியை போடு. நீ அதில் போடும்போது காட்டுங்கப்பா மெதுவா. என்ன ஸ்பீடாக வந்தால் நான் எப்படி வர்றது? அழகா இருக்கு.
அதான் அது புஷ்ஷுன்னு இருக்கு. மேலே செரிக்கு மேலேயே ஊற்று எல்லாமே. அந்த இது மேலே அப்படிதான்